ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog. ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸ் எல்லாம் வந்து அவசர அவசரமாக சண்டே ஈவினிங் உட்காந்து ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி வரப்போகிற அந்த ஃபாஸ்டான வீக் டேஸை எதிர்கொள்கிறதுக்கு நான் சில வேலைகள்லாம் செஞ்சு வைப்பேன். அந்த சண்டே ஈவினிங் டைம் அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சண்டே லஞ்சுக்கு நாங்கள் வெளியே வந்திருக்கோம். பிரிட்டிஷ்ன்ற ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். நம்ம யூஸ்வலாக வாங்குகிற டாமினோஸ், பிஸா ஹட் அந்த மாதிரி பிஸா இருக்காது. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைஸுமே ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி அந்த டோ தான் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் வெஜ்ஜீஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்லி கட் வெஜ்ஜீஸாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெஜ்ஜீஸு கூட கிடைக்கும். நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு சிக்கன் பிட்ஸா, அப்புறம் வந்து சிக்கன் பார்மெசான், அது கூட கொஞ்சம் ஸ்பெகத்தி கொடுப்பாங்க. இதுதான் பிஸா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிச்சோக் போட்டு வாங்கியிருக்கோம் அண்டு சிக்கன். இது வந்து ஸ்பெகத்தி. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங், அதாவது க்ராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சில வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் கடைக்கு போயிருந்தோம், வெஜ்ஜீஸ்லாம் வாங்க போயிருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மிளகா வந்து கம்மி விலைக்கு போட்டிருந்தாங்க. நிறைய குவான்டிட்டிக்கு கம்மி விலை இருந்துச்சு. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே அது கெட்டு போய்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து சரி மிளகாவை இந்த மாதிரி அரைச்சி வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டியது ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வேலைக்கு ஒரு க்யூப் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் இப்படி பண்ணோன்னா கொஞ்சம் நாளைக்கு வரும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 10 days அதுக்கு மேலே வச்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஏதாவது பொரியல் இல்லை சட்னி, அதுக்கு வந்து அப்படியே ஒரு க்யூபாக அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் தான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி நீங்கள் அப்படியே ட்ரேயோட ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு 8 hours or 12 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜிப் லாக்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டோம்னா, ஃப்ரீசர்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் கிடைக்கும் போது நம்ம அதே காசு கொடுத்து நம்ம டபுள் ஆர் ட்ரிபிள் த குவான்டிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம தேவைக்கும் மீறி இருக்கிறதுனால நம்ம வாங்குறதுக்கு யோசிப்போம். பட் வந்து அது இயற்கையாகவே சீசனல் வெஜ்ஜீஸ் வந்து நிறையா தான் விளைவிக்கும்ன்றதுனால நம்மளுக்கு சர்ப்ளஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி அது வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பதப்படுத்தி யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவுமே நல்லா இந்த ஒரு வீக்கு வர மாதிரி நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் யோகட் மோடில் போட்டு செட் பண்ணிடலாம். நாளைக்கு காலையில் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ், இந்த ஸ்பைஸ் பாக்ஸ், இது ஆக்சுவலாக ஒரு ஸ்நாக் பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. பட் வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன். ஸோ ஒரு 1 month நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டு சமையலுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தூள் வேணுமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து, அதுவும் பிளாஸ்டிக்ன்றதுனால ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸி. ரொம்ப ஹெவியாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு 8 containers இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான். ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம எவ்ரி வீக் அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வீக்குக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளே வந்து டைம் கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதையுமே நம்ம அரைகுறையாக வச்சுருந்தோம், சில பாக்ஸ் காலியாக சில பாக்ஸு ஃபில் பண்ண வேண்டியது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். ஸோ அதனால் எவ்ரி வீக் வந்து இதை நான் ஃபில் பண்ணிட்டனாலே போதும். எனக்கு நிறைய டைமும் சரி, அந்த டென்ஷனுமே குறையுது. ஏன்னா நம்ம வந்து ஏர்லி மார்னிங்லாம் எழுந்திரிச்சி குக் பண்ணுறோம் அப்படின்ற போது டக்குன்னு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் போதும். எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி அதை திரும்ப எடுத்து வச்சு அகெயின் அதே வேலையை ரிப்பீட் பண்ணாமல் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மிச்சது எல்லாமே கொஞ்சம் இருக்கிறதுனால அது போதும் இந்த வீக்குக்கு. இதில் மோஸ்ட்லி எனக்கு காலி ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் காலியாகும். இந்த 2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலியாகும். ஒரு வேளை நெக்ஸ்ட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சணும். ஸோ நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிளாக் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுப்பேன். நான் ரொம்ப ஒரு 2 பிளாக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நாளுக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வாசனை போகிற மாதிரி கூட எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் அப்பப்போ வேண்டியதுக்கு பண்ணிப்பேன்.
ஸோ அது ஒரு சைடில் நடந்துகிட்ருக்கு. அடுத்து வந்து இட்லி பொடி. ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட மாவு இருக்குது. எல்லா நேரமும் நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இட்லி பொடியை விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்கிறதுனால இந்த இட்லி பொடி ஸ்டாக் என்கிட்ட இருக்குது. ஏற்கனவே நான் செஞ்சு எப்போவுமே ஒரு பெரிய பேட்ச் தான் பண்ணுவேன். இது வந்து நான் திரும்ப இப்போ ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம திரும்ப வறுத்து அரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலையும் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டுக்கு வந்து ஸ்கூல் ஸ்நாக் கொடுக்கணும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு வீட்டில் ஒரு ஸ்நாக்காவது செஞ்சு வச்சோம் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வெளியில் உள்ள ஸ்நாக்கு கொடுக்காமலே நம்மளால் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் கொடுப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன இதில் போட்டிருக்கோம் அப்படின்றது ஒரு தெரியும். நம்மளுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கோம், அது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றது தெரியும். மிச்சதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அதுவும் இதுவும் சேர்த்து கொடுக்குறது வந்து ஓகே தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கப்பு இது ஆல் பர்பஸ் ஃப்ளாராக இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா அன்ரிஃபைன்டு ஃப்ளாரு. ஸோ ப்ளீச் பண்ணாத ஃப்ளார் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீ பிஸ்கெட் அது. ஸோ நல்ல வாசனையாக இருக்கும். அதே மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக அந்த ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு சைடு கீ ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு சைடில் நான் கீ பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் காமிச்சிட்டு இருந்த இந்த வேலைகள் சின்ன சின்ன வேலைகள்லாம் ரொம்ப சின்னது தான். பட் இதனோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப டென்ஷனான அந்த வீக் டேஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வேலை தான். பட் நம்ம எவ்வளோ அவசரத்தில் சமைச்சிட்ருப்போம் நம்மளுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் ஒரு டப்பாவை எடுத்து அதுலேருந்து இருக்க தூள் எடுத்து போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது காலியாக இருந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் ஆக தானே செய்யும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் கிச்சன்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன் கிச்சனில் உருவாகும். அது நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தேவையே இல்லாதது தான். குக்கிங்க்கு எதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணும்? இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து ஹாப்பியாகவே செய்யலாம். நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரியும் கூட ஆகிடும் அது. மாவு அரைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு 1 hour ஆச்சும் ஆக தான் செய்யும். மிச்ச வேலைகள் எல்லாமே சேர்த்தே நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hourக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இன்க்ளூடிங் இந்த பிஸ்கெட் செய்கிறதும் கூட. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை அதை எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இந்த நெய் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸ்நாக்ஸுக்கு. கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா வந்து இதில் நம்ம கடையில் உள்ள மாதிரி அந்த கிறிஸ்பினஸ்க்கெலாம் சில கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான். மைதா அப்படின்னாலுமே வந்து நம்ம அதையும் அன்ரிஃபைண்டாக அன்பிளீச்டாக வாங்கி செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே சேஃபானது தான். இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 வீட் அண்ட் மைதாவும் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே கூட நீங்கள் வீட் ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா சீவ் பண்ணி வச்சிடணும் இல்லையா, அதை வந்து இப்போது இந்த நெய்யும் சர்க்கரையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வாசனைக்கு நான் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா நீங்கள் கையை வச்சே கூட பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் வேண்டாம் போதும் 1/2 கப் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பாலோ இல்லைன்னா தண்ணியோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு டோ மாதிரி வரணும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்மூத்தான டோ மாதிரி வரணும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கான வேலைகள்லாம் என்ன அப்படின்னா அந்த வீக்குக்கே அந்த மண்டே டு ஃப்ரைடேக்கான யூனிஃபார்ம் அதை ரெடி பண்ணி வச்சிடணும். அது செட்டாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நாங்கள் டைம் இருக்கும்போது அயர்ன் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ட்ரெஸ், ஜிம் ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே செட்டாக எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சின்ன வேலைகள் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அப்படியே லெஷராக இருக்கும்போது இந்த வேலைகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அவசரமாக நம்ம கிளம்பும் போது ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அப்போ தெரியும் நம்மளுக்கு
எவ்வளவு டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒரு டேவையே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி கூட நம்மளுக்கு ஒரு மென்டாலிட்டியை கொண்டுட்டு வரும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேகு. ஸோ இந்த கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பல ஐட்டத்தை பேக்கில் வச்சு சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்டு கண்டிப்பாக என் பையன் வந்து அந்த பேகை உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வெளியே எடுத்து ஒரு தூசு தட்டிட்டு திரும்ப எதெல்லாம் வேணுமோ அந்த வீக்குக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் வச்சா போதும் அப்படின்ற மாதிரியும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குமே திருப்தியாக தான் இருக்கும். இதை தவிர்த்து நம்மளுக்கு ஏதாவது கயாஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு வழி இல்லாத அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். பட் இந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு ஆட் ஆன் ஆகாது. ஸோ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஸ்கூப் எடுத்து இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கலாம். மேலே வந்து நீங்கள் உங்களோட இஷ்டம் தான், இந்த டெக்கரேஷன் ஒரு கார்னிஷிங்க்கு நீங்கள் ஏதாவது நட்ஸ் வைக்கலாம், இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி வைக்கலாம், அந்த மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு ஹாஃப் குவான்டிட்டிக்கு டியூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறேன். இன்னொரு ஒரு ஹாஃப் குவான்டிட்டிக்கு வந்து தம் இம்ப்ரெஷன் நினைக்கிறேன் அந்த குக்கி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ளாட் பண்ணியிருக்கேன் அந்த டோவில் நம்மளோட தம்பு இம்ப்ரெஷனை கொடுத்து அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச ப்ளூபெர்ரி ஜாம் தான் இது. ஸோ அது என்கிட்ட இன்னுமே இருக்குது. ஸோ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அப்படியே கையிலேயே எடுத்து வச்சிடுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இந்த ஜிம் ஜாம் பிஸ்கெட் இருக்கு இல்லையா, கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் அந்த ஜாம் பகுதியுடைய ஒரு மாதிரி இருக்கும் சூவியாக, அந்த மாதிரி இதுவும் வந்துடும். இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 365 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் ஒரு 12 மினிட்ஸ் இதை பேக் பண்ணணும். நம்மளுக்கு சூப்பரான குக்கீஸ், ஹோம்மேட் குக்கீஸ் ஹெல்த்தியாகவே நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டைம் ரொம்ப நேரம் ஆகாது. பட் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த விலாகு, இந்த குட்டி குட்டி வேலைகள்லாம் செஞ்சு உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்போதுமே மாமிஸ் லவ் கிச்சனோட நெஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.